வணக்கம். மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம வெண்ணிலா இருந்துட்டு விஜய் கிடைக்காத வருத்தத்தில் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராயன் இருந்துட்டு அழுகாத வெண்ணிலா, கண்டிப்பாக உனக்கு விஜய் கிடைப்பாரு, நீ முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. பசுபதி இருந்துட்டு நான் சொல்கிறத கேட்டால் கண்டிப்பாக விஜய் உனக்கு கிடைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம வெண்ணிலாவுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். விஜய் முன்னாடி ஒரு அசிங்கமான பொண்ணா நான் நிக்கிறேன். நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க என்னை விட்டு ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பசுபதி கிட்டேயும் ராகினி கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதிக்கும் ராகினிக்கும் செம்மையா மூக்கு உடைஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலா இருந்துட்டு வெண்ணிலாவோட மாமாவை கூட்டுட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே நம்ம பசுபதியும் ராகினியும் கண்டிப்பா இவளை சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டு இவளையும் பகையாளியா நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே காவேரி இருந்துட்டு அம்மா நைட்டெல்லாம் தூங்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேட்கவும், என்னடி இவ்வளோ கேஷுவலா இருக்கே, நைட்டெல்லாம் என்னடி பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கவும், அப்பளக்கட்டை வியாபாரத்தை பெருசு பண்ணலான்னு ஒரு யோசனை சொன்னார் ஒருத்தர், அதனால தான் அங்கே போயிட்டு வந்தாம்மா அப்படின்ற மாதிரி மலிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாவும் நம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சாரதாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நீங்க எதுக்காக தம்பி இங்க வந்தீங்க, இனிமே இந்த பக்கம் வர வேலை வேண்டாம், எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா கேட்கவும், நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தாத்த அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சாரதாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க தம்பி, நாங்க வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம், சரியா, இனிமே இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து ரொம்பவே கோவமா சொல்லிடுறாங்க. அத்தை இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, எனக்கு காவேரி தான் உசுரு, அவளை தவிர எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா கிட்ட ரொம்பவே சாந்தமா கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பேசாதங்க தம்பி, உங்களால நாங்க பட்டதும் போதும் செஞ்சதும் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து ஓஞ்சு போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு இங்க பாருங்க அத்தை, நான் உங்க பொண்ணை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன், என்னோட உயிரவ, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலையும் எனக்கு காவேரி மட்டும்தான் வேணும், அந்த அளவுக்கு உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சாரதாக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம சாந்தி இருந்துட்டு அந்த பையன் தான் இவ்வளோ சொல்லுது இல்லை, ஏன் சாரதா இவ்வளோ பிடிவாதமா இருக்க, ஃபர்ஸ்ட் காவேரி முடிவு என்னன்னு கேட்டுட்டு அவளை வாழ அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க நானா அனுப்பாம இருக்கேன், அவ வாழணும்னு விருப்பம் இருந்தா அவளை போட்டுன்னு தான் நான் சொல்றேன், நான் வந்து அவளை தடுத்து வைக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாரு காவேரி, உன்னோட விருப்பம் என்னன்னு தெளிவா சொல்லிடு, இப்ப எல்லாருக்குமே கஷ்டம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா என்ன சொல்லுதோ அதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் விஜயை விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதனால விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி வந்து காவேரியும் விஜயும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்ட போட்டுட்டு இருக்காங்க. போட்ட உடனே நம்ம ராகினி இருந்துட்டு அவங்கள சும்மாவே விடக்கூடாதுப்பா, கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்பு இருந்துட்டு இவனை நம்பி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கேனே, என்ன வந்துட்டானா பாரு, இவங்களால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வந்து சாப்பிட்டியா இல்லையா, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா இல்லைன்னா சீக்கிரமா வெளியே எடுக்கலாமான்னு தோணுது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய்க்கு கால் பண்ணி விஜய் வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் காவேரி கூட்டிட்டு வரேன் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தாத்தா பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சாரதா ஒத்துக்கிட்டாங்களாடா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பா ஒத்துக்க வச்சு நான் காவேரியை கூட்டு வருவேன் தாத்தா, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரி வரதாண்டா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதை விட பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா கிட்ட எதையோ பேசி நம்ம விஜய் இருந்துட்டு மனசை மாத்திடுறாரு. சரிங்க தம்பி, இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வந்தா
கண்டிப்பாக என் பொண்ணை ஊருக்கு கூட்டு போயிடுவேன். அதே மாதிரி டைவர்ஸும் அப்ளை பண்ணி எனக்கு என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, டிவோர்ஸ் பற்றியெல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்ட இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு நான் ஆமாம் கங்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நான் பாட்டி தான் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. இல்லைங்க அத்தை, காவேரி மாசமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. காவேரியை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காவேரி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியாமல் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் நான், ரொம்ப சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கதறிக்கிட்டே நம்ம காவேரி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி இருந்துட்டு விடுங்கம்மா, எதுக்காகம்மா இப்படி பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா, எனக்கு அது மட்டும் போதுமா, உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, இந்த சமயத்தில் உங்கள் அப்பா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என் சின்ன பொண்ணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, என் பெரிய பொண்ணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இந்த சமயத்தில் என் புருஷன் இருந்தேன்னா எப்படி கொண்டாடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பசுபதிக்கும் ராகினிக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.